நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். பணத்திற்காக கம்ப்யூட்டராக மாற்றப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு வீடு கட்டணும், படிப்பு செலவாகட்டும், திருமண செலவாகட்டும், எந்த செலவாக இருந்தாலும் பணம் முக்கியம்தான். பணத்துக்காக மனிதர்கள் இப்போ மாறிட்டாங்க. எதுலேயும் ஒரு வேகம், எதையும் ஒருத்தர் சொல்கிறத கூட திரும்பி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பீடு. கேட்டால் எனக்கு ஆஃபீஸுக்கு லேட்டு, அங்கே லேட்டு, இங்கே போகணும். ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னான்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு காரணம் பணம். பொருளாதாரம் என்கிற பணத்திற்காகத்தான் இந்த நாளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது மனிதர்களுக்கு கம்ப்யூட்டர் மயமாக ஆகிவிட்டது. அதாவது முக்கியமான கருத்து என்னென்னா, திருமணத்தை தள்ளி போடுவது, குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது, இதெல்லாம் அந்த பணங்கிற ஒரு பொருளாதாரம் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக எல்லாமே தள்ளி 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 போகக்கூடிய வாழ்க்கை ஒரு சில நிலைக்கு வயதை கடந்து விடுகிறது. அப்போது பணம் வேணும். இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய தாயின் வயிற்றில் கருத்தரிப்பதற்கு முன்னாடியே எழுதப்பட்ட விதிதான். இந்த வயசில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. எல்லாம் எழுதப்பட்டது. ஒரு மனிதன் பிறந்து ஒரு 90 வருடம் 100 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கிற நிலையை கருத்தரிப்பதற்கு முன்னாடியே எழுதப்பட்ட விதி. ஒரு வயசுலேயும் இந்த குழந்தை 10 வயசில் இந்த மாதிரி, 20 வயசில் இந்த மாதிரி, 40 வயசில் இந்த மாதிரி, 60 வயசில் இந்த மாதிரி, இப்படித்தான் நிலை இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட விதிதானே தவிர மனிதர்களால் உருவாக்கப்படுவது அல்ல. இதை மனிதர்கள் புரிந்து கொண்டாவே அதாவது அந்தந்த காலகட்டத்தில் நடக்கும். பணம் என்கிற ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மனிதர்கள் சந்தித்து ஏகப்பட்ட மன கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பணம் சேரணும், செலவாகக்கூடிய பணம் கம்மியாகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிர ஓரை. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்டது தான். சுக்கிர ஓரை காலையில் 6 to 7. அந்த 6 to 7 5 வெத்தலை, 5 பாக்கு, 5 1 ரூபா காயின்ஸ் இதை வச்சு பூஜையில் வச்சு இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி அதை முடித்து போட்டு போகிற பக்கத்தில் பையில் வச்சுங்க. அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் பண்ணுங்கள். வாரம் பண்ணினதை எடுத்து சதுர உண்டியலில் போட்டுருங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம்.